வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜிஎஸ்டி. இந்த ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போறோம். அதோட மொத்த இத வந்து நான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். அத ஜிஎஸ்டிய வந்து நம்ம வந்து ஒரே நாள்ல கூட நம்ம அப்ளை பண்ணி வாங்கிரலாம். நம்மளோட டீட்டெயில் வந்து கரெக்ட்டா இருக்கணும். இது தமிழ்நாடு முழுக்க நான் வந்து பண்ணி தரேன். சப்போஸ் அத வந்து வீட்ல இருந்து பண்றவங்களும், வெளியில புதுசா பண்றவங்களும் சப்போஸ் இந்த ஜிஎஸ்டி தேவைப்பட்டுச்சுன்னா, என்ன வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு என்ன ஃபேவரா உண்டோ, நான் அத ஃபேவராவே உங்களுக்கு பண்ணி தரேன். ஆ இல்ல நீங்க வந்து அந்த இதுல நீங்களே வந்து கூட நான் பண்ற மாரி கூட நீங்க ஜிஎஸ்டி வீட்ல இருந்து கூட பண்ணலாம். கொஞ்சம் டாக்குமெண்ட் அந்த டீட்டெயில மட்டும் கொஞ்சம் கரெக்ட்டா போடணும். அத நீங்க கரெக்ட்டா பண்ணீங்கனாலே, உங்களுக்கு வந்து எல்லாமே என்ன தேவையோ, அது கரெக்ட்டா உங்களுக்கு கரெக்ட்டா வந்துரும். அத கொஞ்சம் நிதானமா பாருங்க. இப்போ வந்து உங்களோட பேசிக் டீட்டெயில வந்து ஃபில் பண்ணுங்க. ஆ நீங்க வந்து உங்களோட மெயில் ஐடி, மொபைல் நம்பரும் குடுக்கணும். அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து நீங்க மொபைல்ல உள்ள ஓடிபியும், ஜிமெயில்ல உள்ள ஓடிபியும் கரெக்ட்டா என்டர் பண்ணி ப்ரொசீட் குடுங்க. அ பேன்ல இருக்கிற மாரி அழகான ஒழுங்கா பேர் அடிக்கணும். அப்பதான் கரெக்ட்டா உள்ள போகும். இப்போ பாருங்க நம்ம அது ஓடிபி குடுத்தோம் டெம்பரவரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நமக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். அத எடுத்து ப்ரொசீட் குடுத்துட்டு, இப்போ அத வச்சு நம்ம வந்து டெம்பரவரி ரெஃபரன்ஸ் நம்பர வச்சுட்டு நம்ம கேப்சாவ அடிச்சு டீட்டெயில் குடுத்தீங்கன்னா, மறுபடியும் நமக்கு வந்து ஓடிபி வந்து ஜெனரேட் ஆகும். ப்ரொசீட் பண்ணுங்க. சைடுல இருக்கலாம். அந்த எடிட்டிங், கிராஃப்ட் கன்ட்ரோல் ஆக்ஷன்ல கிளிக் பண்ணுங்க. இப்போ டீடைல் வந்திருக்கும். இப்போ டீடைல் வந்து நம்ம வந்து இப்போ வந்து என்ன பேர்ல கம்பெனி சூஸ் பண்றோம். இந்த பேர்ல தான் நமக்கு வந்து ஜிஎஸ்டி நம்பரை சர்ச் பண்ணா எங்க இருந்தாலும் அந்த நேம் வந்து காட்டும். அதனால நீங்க வந்து நேம் வந்து கரெக்டா கொடுங்க. இப்போ நானே ஒரு நேம் வந்து செலக்ட் பண்ணி நான் கொடுக்குறேன். ஒரு ட்ரேடர்ஸோ என்டர்பிரைசஸோ இல்ல காமனா ஏதாவது ஒரு அந்த நேம் என்ன நேமோ அது கரெக்டான ஸ்பெல்லிங் கரெக்டா பாத்துக்கோங்க. அடிச்சுட்டு ப்ரோப்ரேட்டர்னா ப்ரோப்ரேட்டர், பார்ட்னர்ஷிப்னா பார்ட்னர்ஷிப். பார்ட்னர்ஷிப்க்கு நிறைய காலம் வேணும். பார்ட்னர்ஷிப்னா பார்ட்னர்ஷிப் கொடுங்க, இல்லை ப்ரோப்ரேட்டர்னா ப்ரோப்ரேட்டர் கொடுங்க. இதுல வந்து நிறைய இருக்கும். இப்போ உங்க ஒருத்தர் இருந்து நீங்க வந்து டேக் ஓவர் பண்றீங்க, டிரான்ஸ்ஃபர்னு கொடுக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல வந்து வாலண்டரி, அதாவது புதுசா ஓபன் பண்றேன் அப்படின்னதுன்னா கொடுக்கணும் பாருங்க. அந்த ஆப்ஷனை பத்தி கொடுத்துட்டு இப்போ என்ன டேட்ல இருக்கும் ஒரு டேட்டை சூஸ் பண்ணிருக்கீங்க. சூஸ் பண்ணி உங்களோட போட்டோவை நீங்க டாக்குமெண்டா வந்து இது வந்து அது கொடுக்கணும் கொடுக்கலாம், எல்லாம் விட்டுருங்க. ஆப்ஷன் தான் அப்படிங்கிற. அடுத்து நெக்ஸ்ட் காலத்துல வந்து நீங்க உங்களோட டீட்டெயில் ஃபுல்லாவே கொடுத்தாகணும். கொடுத்துட்டு இது ஆதார் கார்டுல இருக்கிற மாதிரி அட்ரஸை வந்து மென்ஷன் பண்ணிருங்க. அந்த மேப்பை நீங்க செலக்ட் பண்ணாலே அந்த அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே வந்துடும். அந்த உள்ள இருக்கலாம், உள்ள இருக்கிற மேப். இல்லைன்னா நீங்க அந்த பின்கோடு டைப் பண்ணா கூட அந்த பஞ்சாயத்து பின்கோடுக்கு எங்க இருக்கோ அதுக்கு ஏற்றவாறு மேப் வந்து நின்றுடும். நம்ம அந்த மேப்பை மட்டும் லைட்டா கல்சரை மூவ் பண்ணாலே போதும், லொகேஷன் கரெக்டாக கிடைச்சிடும். இப்போ அதை நம்ம ஓகே, அவ்வளோதான். அதை சூஸ் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. உங்களுக்கு அந்த அட்ரஸ் எல்லாம் டீட்டெயில் வந்துடும். இப்போ பின்கோடுனா எந்த அட்ரஸோ அந்த அடிச்சுட்டு பின்கோடை அடிச்சிருங்க. பின்கோடு, அந்த மெயின் ரோடு, அப்புறம் ஏதாவது காம்ப்ளெக்ஸ் இருந்ததுன்னா காம்ப்ளெக்ஸ் அப்படிங்க அடிச்சுட்டு அதில் வந்து கீழே வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆயிடும். அதர் ஆல்சோ இன்ஃபர்மேஷன் அதுக்கு நமக்கு தேவையில்லை. இதை கொடுத்துட்டு மெயில் கிளிக் பண்ணிடுங்க.
இது நம்ம வந்து குரூப்ல இருந்து நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க. எங்களுக்கு சார் வந்து கம்ப்யூட்டர் சென்டர் நம்மளும் வச்சிருக்கோம். எனக்கு இந்த ஜிஎஸ்டி பதியல, எனக்கு எப்படி தெரியல நாங்க. அதனால இதை போட்டு கொடுக்குறேன். இதுல என்ன இருக்குது? அதனால இது வந்து பிசினஸ் அட்ரஸ். நல்லா கவனமா பாருங்க. நீங்க எங்க பிசினஸ் பண்றீங்களோ அந்த பிசினஸோட அட்ரஸை வந்து கரெக்டா சூஸ் பண்ணணும். இதுல சம்டைம் வந்து ஆபீசர் வந்து வெரிஃபை பண்ண வரலாம். அதனால அட்ரஸ் வந்து கரெக்டா இருக்கட்டும். ம். அதேதான். அந்த இதுல போர்டு அடிச்சு நீங்க அந்த மேப்போட ஏரோவை கரெக்டா வச்சுட்டீங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து 90% ஒர்க் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த டோர் நம்பர், மெயின் ரோடு இதை மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து இடம் வந்து வாடகை இடமா, ரெண்டு இடமா? இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டு இடம் தான், ரெண்டு இடம்னு கொடுப்போம். நம்ம சொந்த இடம்னா ஓன் இருக்கும், ஓன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது நான் வந்து ரெண்டு இடையே கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர் வாடகைக்கு தான் அதிகமாக இருப்பாங்க. அதில் முதல்ல வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதில் இபி பில் கட்டாயம் ஏற்றிருங்க. அடுத்தால இந்த பிசினஸ் வந்து என்ன பிசினஸ்? உங்களோட பிசினஸ் ரீட்டைல்னா ரீட்டைல், மேனுஃபேக்சரிங்னா மேனுஃபேக்சரிங். இது வந்து ரீட்டைல் பிசினஸ். கீழே ஒன்று இருக்கு பாருங்க, அது வந்து என்னன்னா அடிஷனல் பில் பிசினஸ் இருந்தால் மட்டும் எஸ் கொடுக்கல, நோ எஸ் இல்லை, சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்துடும். அடுத்தால நம்ம வந்து உங்களோட என்ன பிசினஸ்? சர்வீஸ் கேட்டகரி. இவங்க வந்து உட்டு வந்து இது பண்றாங்க. உட்டு காவிங் டோர்லாம் இது பண்ணுவாங்கல்ல, அவங்க உட்டு சம்மந்தப்பட்டவர். அதனால நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே அந்த காலம் வந்து வந்துடும். உட்டுக்கான ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே வந்து சேவ் நெக்ஸ்ட். அவ்வளவுதான். அடுத்தால வந்து ஆப்ரேஷன் வந்து உங்களோட ஆதாருக்கு ஒரு ஓடிபி வரும். அவங்களுக்கு ஆதார்ல இருக்க மொபைல் நம்பருக்கு வரும். அதுதான் வந்து மென்ஷன் பண்ணுது. ஓகே, நீங்க ஒண்ணுக்கு ரெண்டு நேரம் நீங்க அந்த வீடியோவை நீங்க செக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு இடம் கேட்டாலே உங்களுக்கு யாருனாலும் வீட்ல இருந்தே பண்ணலாம். நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, தப்பு கிடையாது. என்னோட மொபைல் நம்பர் இதுல கொடுத்துருக்கேன், டீடைல் கேளுங்க. இதுல ஒருவேளை ஜிஎஸ்டி எனக்கு வந்து பண்ணி தர முடியுமான்னு கேளுங்க. ஓகே, நான் பண்ணி தரேன், ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. என்ன அமௌண்ட் உண்டு அந்த சார்ஜஸ் உண்டு, சின்னதாக ஒரு சார்ஜஸ் உண்டு. உங்களுக்கு நான் ஜிஎஸ்டி எடுத்து வாங்கி தரேன். டீட்டெயில் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணாலே போதும். என்னோட மொபைல் நம்பரும் அதில் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.